பைரவி வந்து சஞ்சய் வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறதுக்கு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாமே வந்து வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆன் பண்ணி வைக்கிறாரு சஞ்சய். உடனே வந்து பைரவியும் எல்லாமே அழகாக சமைச்சு கொடுக்குறாங்க. சஞ்சய் சாப்பிட்டு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் கை தான் அடிபட்டிருக்கேன், நான் எப்படி பைரவி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி இரு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனில் நான் கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து என்ன பண்ணுறாரு, இங்கே அமுச்சு விட்றாரு. நம்ம ஆறுமுகம் செம்ம டென்ஷனாக இருக்காரு. அந்த சஞ்சய் ஏதோ பிளான் பண்ணி தான் பைரவியை வர வச்சுருக்கான், அது கூட தெரியாமல் பைரவி வந்து இப்படி வந்து பண்ணுறாளே, நம்ம இப்போ போய் ஏதாவது கேட்டால் பைரவி டென்ஷன் ஆவா, அதனால் எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எப்படியாவது வந்து பைரவிக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யோசிக்கிறாரு நம்ம வந்து ஆறுமுகம். இங்கே வந்து ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு, நம்ம பைரவி கிட்ட சொல்கிறாரு, பைரவி என்ன திடீர்னு சஞ்சய் வீட்டுக்கு போயிட்டு வந்த போட்டிருக்கு. ஆமாம், ஏன் உனக்கு வந்து சஞ்சய் தான் பிடிக்காது, நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், அதை அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். ஓ அப்படியா, இப்போ சஞ்சய்க்கு கையில் அடிபட்டிருக்கா. ஆமாம் அடிபட்டிருக்கு. ஓ அப்படியா, சரி சரி பைரவி, அடிபட்டிருக்கு கரெக்டு தான். இங்கே வந்து பாரு சஞ்சய் வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சஞ்சய் இங்கே இப்போது இந்த டைமில் இங்கே தான் இருக்கார் பைரவி, அதுவும் எப்படி சல்யூட் பண்ணுறாரு பார்த்தியா, ஏன்னா அவருக்கு ஏதோ பெரிய டியூட்டி போட்டிருக்காங்க போட்டிருக்கு, அதுவும் சல்யூட் பண்ணுறாரு. கையில் அடிபட்டிருக்கு, ஒரு வாரம் கையை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னேன், இப்போ எப்படி பைரவி அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் சஞ்சய் என்கிட்ட போய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் பைரவி, சஞ்சய் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்டாரு, அதை உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதை கொஞ்சம் பார்த்துறேன், எனக்கும் சந்தோஷம் தான் பாரு அப்படின்னு பார்த்தா பைரவி ஊட்டி விட்டுருக்கு, சாப்பாடு ஊட்டி விட்டுறதெல்லாம் சஞ்சய் அனுப்பிச்சி விட்டது எல்லாமே அதில் வந்து ஆறுமுகத்தில் மொபைலில் இருக்குது. அதை பார்த்து பைரவி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி பைரவி, இப்போது சஞ்சய் பற்றி நீ புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆறுமுகம். ஏன்டா என்னை எத்தனை வாட்டி கோத்து விட்டுருப்பேன், இந்த ஒரு வாட்டி அனுப்பிவிடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பைரவி வந்து யோசிக்கிறாங்க, ஏன் சஞ்சய் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே குழப்பமாக இருக்குது. அப்போ ஆறுமுகம் சொல்கிறாங்க, சஞ்சய் கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வந்து சிந்து வந்து சொல்ல, டாக்டர் இங்கே வந்ததுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி டாக்டர் நம்ம வந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவாக எடுத்து தள்ளுறாங்க. இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு செமையாக ஸ்னேகா டென்ஷனாங்க. இதுக்கப்புறம் இவளை நான் விட்டே வைக்கக்கூடாது, விட்டு வச்சா இன்னும் அதிகமாக போயிட்டே இருப்பா, அதனால் இவளுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிந்துவை தூக்கிடுங்க, அதுவும் இன்றைக்கே தூக்கணும் புரியுதா அப்படின்றாங்க. சரிங்க சரிங்க மேடம், நாங்கள் கண்டிப்பாக தூக்கிடுறோம். இங்கே பாருங்கள், எக்காரணம் கொண்டு வந்து இந்த விஷயம் சிவாவுக்கு தெரியவே கூடாது. சிந்து இப்போ இந்த ஹோட்டலில் தான் இருக்கா, எப்படியாவது இந்த ஹோட்டலில் வச்சு அவளை தூக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னோடனே சரி சரிங்க மேடம் நாங்கள் உடனே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இருக்குடி உனக்கு, இதுக்கப்புறம் சிவா கூட ஜோடியாக சுற்றலான்னு பார்க்குறியா, இதுக்கப்புறம் சுற்றுறதுக்கு நீ இருந்தால் தானே, உனக்கு தான் கரெக்டாக வந்து ஸ்கெட்ச் வச்சுட்டல, இதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நீ இருக்க முடியாத அளவுக்கு பண்ண வேண்டி எல்லாம் இருக்கவே கூடாது, நீ இருந்தால் சிவா அப்படி தான் என்னை ஏற்றுக்கவே மாட்டான், நீ இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வழிக்கு இதை வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை பார்த்து முறைச்சி டென்ஷனாக நிற்கிறாங்க. இங்கே சிவா வந்து சிந்து டைம் ஆகிடுச்சு கிளம்பலாமா, சரி டாக்டர் நம்ம கிளம்பலாம் அப்படின்னா, ஐயோ இவங்க கிளம்புறாங்களே, கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து அந்த ரவுடிஸ் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரவுடிஸும் அப்படி அங்கே வந்துடுறாங்க. உடனே கண்ணை காட்டுறாங்க ஸ்னேகா. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பெரிய டாக்டர் வந்து சிவா கிட்ட, சிவா கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சிந்து மட்டும் தனியாக நிற்கிறாங்க. போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து இந்த சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. கரெக்டாக வந்து அந்த ரவுடிஸ் வந்து சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, மடக்கி பிடிக்கிறாங்க. முகத்தில் வந்து அந்த வந்து தவறான பொருளை வைக்கிறாங்க. அதனால் சிந்து மயக்கம் அடைகிறாங்க. உடனே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. இங்கே வந்து சிவா எங்கே போனா, சிந்து ஒன்றுமே பொருள் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சிவா வந்து தேடுறாரு. இங்கே பார்த்தீங்களா எங்கள் ஒய்ஃப் இங்கே நின்றுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காரு. இதை பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காங்க ஸ்னேகா.